சாதாரணமான கூட்டம் கூடுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் எப்படி நாம் வரிசையாக செல்ல வேண்டும். அதே போல பொது இடங்களிலே கழிப்பறைக்கு செல்கின்ற பொழுது நான் முதலில் கழிப்பறையை கழுவிவிட்டு அதற்கு பிறகு பயன்படுத்திவிட்டு அதற்கு பிறகு அலசிவிட்டு வெளியிலே வருவேன். நான் வகுப்பறைக்கு செல்கின்ற பொழுது வகுப்பு சுத்தமாக இல்லை என்று சொன்னால், குப்பையாக இருக்கிறது என்று சொன்னால் நான் மாணவர்களுக்கு வகுப்பெடுக்க மாட்டேன். சுதந்திரமடைந்த நாளிலிருந்து இன்று வரை பேசப்படும் பொருளாக இருப்பது மக்கள் தயாரிப்பு. சில இடங்களில் அதை குடிமக்கள் தயாரிப்பு என்று சொல்வார்கள். சில நேரங்களிலே அவர்கள் சொல்லுவார்கள், பொறுப்புடன் நம்முடைய குடிமக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்வார்கள். இதைத்தான் நாம் மக்கள் தயாரிப்பு என்று சொல்கிறோம். என்ன மக்கள் தயாரிப்பு என்றால், குடிமக்களுக்கு பல கடமைகள், பல பொறுப்புகள் இருக்கின்றன. அது அரசமைப்பு சாசனமே சொல்லியிருக்கிறது, இவைகளெல்லாம் கடமைகள் என்று. அந்த கடமைகளை தாண்டி அவர்கள் பொறுப்பு மிக்கவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனநாயகத்தையும் இந்த நாட்டையும் மேம்படுத்துவதற்கு தன்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிவார்ந்த மக்களாக மாற வேண்டும். அது என்ன அறிவார்ந்த மக்கள் என்று சொன்னால், ஒரு வீதியில் நடக்கின்றோம், ஒரு வீதியிலே நாம் நிற்கின்றோம், நாம் உரையாடுகின்றோம், நாம் பொது இடங்களிலே பேசுகின்றோம், பொது இடங்களிலே வாகனத்தை நிறுத்துகின்றோம், நாம் பொது இடங்களிலே கழிவறையை பயன்படுத்துகிறோம், உணவு சாலைகளிலே சென்று கையலம்புகிறோம் என்று சொன்னால் அத்தனைக்கும் முறைமை இருக்கிறது. அந்த முறைமையுடன் அத்தனையும் செயல்பட்டால் கழிப்பறை சுத்தமாக இருக்கும், வீதி சுத்தமாக இருக்கும், வகுப்பறை சுத்தமாக இருக்கும். அத்தனையும் சாலைகளிலே நாம் நம்முடைய இருசக்கர வாகனத்தை வரிசையாக அடுக்குவோம். நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய செருப்பை, காலணியை கழற்றி வைக்கின்ற பொழுது முறைமையாக அடுக்கிவிட்டு செல்வோம். எந்த இடத்திலும் ஒழுங்கற்று இருக்க மாட்டோம், எல்லா இடத்திலும் ஒழுங்காக இருப்போம். எங்கு சென்றாலும், அது கோவிலுக்கு சென்றாலும் சரி, அல்லது பொது இடங்களுக்கு சென்றாலும் சரி, உணவுச்சாலைக்கு சென்றாலும் சரி, மருத்துவ சாலைக்கு சென்றாலும் சரி, பள்ளிக்கு சென்றாலும் சரி, எல்லா இடத்திலும் என்ன இருக்கும் என்று சொன்னால் ஒழுங்கை பார்க்க முடியும். சாதாரணமான கூட்டம் கூடுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் எப்படி நாம் வரிசையாக செல்ல வேண்டும். கியூ என்பது ஒரு விஞ்ஞானம், அதை நாம் பின்பற்றுவோம். அப்போ ஒரு ஒரு கை கழுவக்கூடிய இடத்தில் கூட நாம் ஒரு உணவுச்சாலையில் பார்ப்போமே, ஆனால் ஒரே அழுக்கு நிறைந்ததாக இருக்கிறது. அது காரணம் என்னவென்றால், நாம் கை கலம்பியதற்கு பிறகு, சுத்தமாக கை அலம்பியதற்கு பிறகு அந்த வாஷ் பேசினை நாம் அலம்புகிறோமா? சில நேரங்களில் நான் போகின்ற பொழுதெல்லாம் நான் செய்யக்கூடிய முதல் வேலை உணவுச்சாலையிலே நான் கையெழும்புகின்ற பொழுது அந்த வாஷ் பேசினை அலம்புகிறேன். அதே போல பொது இடங்களிலே கழிப்பறைக்கு செல்கின்ற பொழுது நான் முதலில் கழிப்பறையை கழுவிவிட்டு அதற்கு பிறகு பயன்படுத்திவிட்டு அதற்கு பிறகு அலசிவிட்டு வெளியிலே வருவேன். நான் வகுப்பறைக்கு செல்கின்ற பொழுது வகுப்பு சுத்தமாக இல்லை என்று சொன்னால், குப்பையாக இருக்கிறது என்று சொன்னால் நான் மாணவர்களுக்கு வகுப்பெடுக்க மாட்டேன். நான் அந்த துடைப்பத்தை எடுத்து பெருக்கிவிட்டுத்தான் அவர்களுக்கு, மாணவர்களுக்கு பாடம் நடத்துவேன். அப்படி செய்கின்ற பொழுது அவர்களே மறுமுறை அதை பெருக்கி வைத்துக் கொள்வார்கள். ஆக எல்லா இடங்களிலும் நாம் தூய்மையாக இருப்பதற்கு பழக வேண்டும், ஒழுங்காக இருப்பதற்கு பழக வேண்டும், முறையாக செய்வதற்கு பழக வேண்டும். இவைகளெல்லாம் பொது ஒழுக்கங்கள். இந்த பொது ஒழுக்கங்கள் மக்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். எப்படி பல்லு விளக்குவதிலிருந்து, நாம் பேசுவதிலிருந்து, நாம் தும்முவதிலிருந்து அத்தனைக்கும் ஒரு முறைமையில் இருக்கிறது. எப்படி அழகாக சட்டை போட்டுக் கொள்கிறோமோ, எப்படி நம்முடைய உடையை உடுத்திக் கொள்கிறோமோ, எப்படி தலைவாறுகிறோமோ, இதேபோல் எல்லாவற்றிற்கும் முறைமை இருக்கிறது. அந்த முறைமையுடன் செய்ய கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய கழிப்பறை மட்டுமல்ல, வீதி மட்டுமல்ல, குடும்பம் மட்டுமல்ல, நாம் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களும் முறையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அவைகளெல்லாம் சுத்தம் பேணப்பட்டு விட்டால் நமக்கு பல பிரச்சனைகள், இன்று நாம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. குறிப்பாக குப்பை எடுத்துக்கொள்வோம். குப்பைக்கு யார் பொறுப்பு என்று சொன்னால் உள்ளாட்சி பொறுப்பல்ல, உள்ளாட்சியிலே பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அல்ல, குப்பையை உருவாக்கக்கூடியவர்கள் தான் பொறுப்பு.
குப்பையை உருவாக்கக்கூடியவர்களுக்கு குப்பையை மேலாண்மை செய்ய தெரிய வேண்டும். அதை யாரும் சொல்லித் தருவதில்லை. நம் குப்பை நம் பொறுப்பு, நம் இல்லம் நம் பொறுப்பு, நம் உடல் நம் பொறுப்பு, நம் வீதி நம் பொறுப்பு. இவைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது யார் என்றால் நாம் தான். அதை இன்று வரை நாம் பழக்கப்படுத்தவில்லை. நாம் என்னவாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய வீட்டை கூட்டி வீதியிலே தள்ளிவிட்டு அது உள்ளாட்சியினுடைய பொறுப்பு என்று சொல்கிறோம், அல்லது தூய்மை பணியாளர் பொறுப்பு என்று சொல்கிறோம். ஆகையினாலே மக்கள் தயாரிப்பு என்றால் அது வேறொன்றும் அல்ல, அது ஒரு கல்வி. அது பொதுமையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு கல்வி. அந்த கல்வியை நாம் பொதுமக்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அதைத்தான் காந்தி நம்முடைய மக்கள் தயாரிப்பு செய்ய வேண்டும். அதற்கு கிராமந்தோறும் நிர்மாண ஊழியர்கள் சென்று அந்த பணியினை செய்ய வேண்டும். மக்களுடன் இருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி மக்களுக்கு தேவையான அறிவை தரக்கூடிய தலைவர்களைத்தான் அவர் நிர்மாண ஊழியர்கள் என்று சொன்னார். அந்த பணியினை தான் நாம் செய்ய வேண்டும். அது இதுவரை நாம் செய்யவில்லை, இனிமேலும் நாம் காத்திருக்க முடியாது, அதை செய்தாக வேண்டும். அந்த பணிதான் இன்றைக்கு முக்கியமான பணியாக இருக்கிறது.